ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பெரிய அற்புதமாக நடத்தி கொண்டே வருகிறாரு. இன்னைக்கு என்னுடைய ஜெப யாத்திரை பார்த்தீங்கன்னா 500 நாள். என் முன்னாடி பார்த்தீங்கன்னா So praise God. You have to share your great thing with you people. 500 நாள் கடந்து ஜெபிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பெரிய கிருபை மேலானது. எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்னா, இந்த ஜெப யாத்திரை கடந்த வருஷம் ஜூன் 2023 நான் ஆரம்பித்தேன். சிக்கிம்ன்ற மாநிலத்தில் ஆரம்பித்தேன். சிக்கிம், பெங்கால், ஆசாம், அருணாச்சல், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேகாலயா, கொல்கட்டா, ஜார்க்கண்ட், பீகார், யூபி, உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், லே லடாக், சன்ஸ்கார், கார்கில், அதுக்கப்புறம் காஷ்மீர், ஜம்மு, பஞ்சாப், சண்டிகர், ஹரியானா, டெல்லி, இப்போ ராஜஸ்தான், இப்படி பல மாநிலங்களை கடந்து ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஒரு கிருபையும் பெரிய ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெப யாத்திரை தொடங்கும்போது எனக்கு யார் ஒருவரை கூட தெரியாது. நான் எங்க போறேன், எங்க தங்க போறேன், எங்க சாப்பிட போறேன், எங்க ஊழியத்தை செய்ய போறேன், எந்த ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் என்னை அனுதினம் என்னை போஷித்து என்னை வழி நடத்தினார். அற்புதங்கள் செய்த ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஜீவித்துக் கொண்டிருக்கார். அதே அற்புதம் செய்கிற ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஜீவித்துக் கொண்டே இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய அற்புதங்கள்! போன இடங்களில் அற்புத ஜனங்கள் விடுதலை பெற்றார்கள். பில்லி சூனிய கட்டுகளிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் ஜனங்கள் மனம் திரும்பினார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். கர்த்தர் அநேக ஜனங்களை விடுதலை செய்கிறார். அநேக ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தார். அநேக ஜனங்கள் தீராத வியாதிகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அற்புதங்களை செய்தார். 42 வருடங்கள் பில்லி சூனிய கட்டுகளிலும் பிசாசின் போராட்டத்தில் ஜனங்களை விடுவித்தார். சுவிசேஷம் அறிவிக்க முடியாத இடங்களில் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு சென்று அவர்களுக்கு அறிவிப்பதற்கு தேவனர் கிருபை வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டே இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த சைக்கிள்ல எவ்வளவு கிலோமீட்டர் பயணித்தேன்னு தெரியுமா? இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமான கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்காக எனக்கு பலனை கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல 16 மாநிலங்களையும் 3 யூனியன் பிரதேசங்களையும் டிராவல் பண்றதுக்காக எனக்கு கிருபையும் வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான கூட்டங்கள், தெருவில் பிரசங்கம் பண்ணினேன், ஸ்கூல்ல பிரசங்கம் பண்ணேன், காலேஜஸ்ல பிரசங்கம் பண்றதுக்கான வாய்ப்பு, வீடுகளில் பிரசங்கம் பண்ண வாய்ப்பு, திருச்சபையில பிரசங்கம் பண்ண வாய்ப்பு, தனிநபர் மத்தியில் ஊழியர்களை செய்வதற்கான வாய்ப்பு, வாலிபர்கள் கூட்டங்கள், ஊழியர்களுக்கான கூட்டங்கள், போதர்களுக்கான கூட்டங்கள், பல விதமான கூட்டங்களில் பிரசங்கிப்பதற்கு ஆண்டவர் கிருபையும் வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். தரிசனத்தையும் திட்டத்தையும் கொடுத்த தேவன் நம்முடைய தேவன். அற்புதங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். பாவிகளை ரட்சிக்கிற தேவன் நம்முடைய தேவன். குணப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டாரு. நினைப்பதற்கு மேலாக செய்கிற தேவன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்களை செய்தார். இவ்வளவு நாட்கள் சைக்கிள்ல பிரயாணம், அது மலை, பள்ளத்தாக்குகள், மேடு, பள்ளம், உடைந்து போன ரோடுகள், செளி, சாக்கடை, சகுதி, எங்கெல்லாமோ டிராவல் பண்ற கிருபை கொடுத்தாரு. காட்டுல டிராவல் பண்ணேன், யானைகள் மத்தியில டிராவல் பண்ணேன், சிறுத்தைகள் மத்தியில டிராவல் பண்ணேன், பாம்புகள் மத்தியில டிராவல் பண்ணேன். ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். அது மட்டும் இல்லாம எவ்வளவு இடத்துல அடிகள், எவ்வளவு இடத்துல பிரச்சனைகள், எவ்வளவு இடத்துல போராட்டங்கள், எவ்வளவு இடத்துல கவலைகள், வேதனைகள், சோதனைகள் என்னென்னமோ வந்த போதிலும் எல்லாவற்றிலிருந்து பலன் கொடுப்பதற்கான கிருபை கொடுத்தாரு. சாதாரண விஷயம் கிடையாது. வீடை விட்டு, எல்லா குடும்பத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு 500 நாட்கள் தொடர்ச்சியாக 500 நாட்கள் ஊழியங்களை செய்வதற்கு அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆண்டவர் என்னை பலப்படுத்திக் கொண்டே இருக்கார். என் அன்பான தேவ ஜனமே, ஊழியத்தை தொடங்கின அவர் இம்மட்டுமாக என்னை வழி நடத்தி கொண்டே இருக்கார். என்னுடைய 8வது மிஷனரி பயணம். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு 7 மிஷனரி பயணங்களை செஞ்சிருக்கேன். 20 வருடங்களாக ஊழியங்கள் செய்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய முதலாவது மிஷனரி பயணத்தை பார்த்தீங்கன்னா சிக்கிம் என்ற ஒரு மாநிலத்தில் தான் என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன். 2005வது ஆண்டு. அதுக்கு பிற்பாடாக கர்நாடக மாநிலத்தில் என்னுடைய 2வது மிஷனரி பயணத்தை நான் செஞ்சேன். என்னுடைய 3வது மிஷனரி பயணம் பெங்கால் பகுதியில் செஞ்சேன். என்னுடைய 4வது மிஷனரி பயணம் நான் நேபாள் தேசத்தில் செஞ்சேன். என்னோட 5வது மிஷனரி பயணம் ஒரு 8 மாநிலங்களை டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி 25 கூட்டங்கள் நடத்த வேண்டிய கிருபை எனக்கு கொடுத்தாரு. என்னோட 6வது மிஷனரி பயணத்தை பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு 12 மாநிலங்கள் டிராவல் பண்ணி 10,500 கிலோமீட்டர்கள் டிராவல் பண்ணி 45 கூட்டங்களை நடத்த வேண்டிய கிருபை கொடுத்தாரு. என்னோட 7வது மிஷனரி பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து டெல்லி வரைக்கும் கால்நடையாக நடந்து 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 ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை, எனக்கு வாய்ப்பையும் கொடுத்தாரு. 3095 கிலோமீட்டர்கள் நடந்து 177 கூட்டங்கள் நடத்தி 1,00,000 ஆத்துமாக்களை நாங்கள் சந்தித்தோம். இது என்னுடைய 8வது மிஷனரி பயணம். இந்திய தேசம் முழுவதும் பயணம் சென்று ஜெபித்துக் கொண்டிருக்கேன். தேசத்தின் எழுப்புதலுக்கு
எழுப்புதலுக்காக என் அன்பான தேவச்சனமே, இதுவரைக்கும் என்னை நடத்தின ஆண்டவர் என்னை போஷித்து ஒரு நாள் நடத்தி கொண்டிருக்காரு. உண்மையில சொல்றேன், எனக்காக ஜெபித்த உங்களை எல்லாருக்கும் நன்றி. எனக்கு உதவின உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நன்றி. எனக்கு ஊழியத்துக்கான வாய்ப்பை திறந்து கொடுத்த ஒவ்வொரு போதற்காக நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த டிராவல்ல நான் எங்களும் தங்கினேன்னு தெரியுமா? கிறிஸ்தவ வீட்டில் மட்டும் நான் தங்கலைங்க. புத்திஸ்ட் வீட்டில் தங்கினேன், முஸ்லிம்ஸ் வீட்டில் தங்கினேன், ஹிந்துஸ் வீட்டில் தங்கினேன், பஞ்சாபிஸ் வீட்டில் நான் கடந்து சென்றேன். எல்லா வீட்டிலும் எல்லா மதங்கள், எல்லா பாஷை பேசுகிற மக்கள் மத்தியிலும், எல்லா மதங்கள் மத்தியிலும் என்னை அன்போடு வரவேற்றார்கள். நான் ஒரு போதர் என்பதை அறிந்து, ஒரு மிஷனரி என்பதை அறிந்து, நான் ஊழியக்காரனுடைய வேலைக்காரன், ஒரு ஆண்டுடைய வேலைக்காரன் என்பதை அறிந்து என்னை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. ஊழியம் செய்வதற்கான கிருபையும் வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. அந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போறார். நிச்சயமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. இயேசுவால் எல்லாம் கூடும். எல்லாத்தையும் ஜெயிக்கிற தேவன், என்னை மட்டும் வழிநடத்தின தேவன் இன்னும் என்னை வழிநடத்த போறார். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்கள். உங்கள் ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க போறார். உங்களுக்கு நான் ஜெபிக்க போறேன். இந்த 500வது நாள் உங்கள் மத்தியில பேசுற ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கு.